உங்களுக்கு தெரியும். இதான் நம்ம வந்து கிணறு தோண்டின கல். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கல் எல்லாம் நம்ம போட்டிருப்போம். இதுவே ஒரு 4 சென்ட் இடத்த அடைச்சிருக்கு பாருங்க. இந்த கல்லை வைக்கிறது பார்த்திங்கன்னா முறையாக வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டில், அதாவது நம்ம பாஸ் வாங்கி தான் நம்ம அடிக்கணும். ஆமாம், இப்போவுமே வந்து கரெக்டாக அந்தளவுலாம் பாஸ்லாம் யாரும் கொடுக்குற மாதிரி இல்லை கவர்மெண்ட் சைடு. அதாவது வீடு நம்ம ஃப்யூச்சரில் எதுவும் வீடு கட்டுறீங்கன்னா உங்களோட தேவைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி சேல்ஸ்லாம் இது எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம போரை பற்றி இதுதான் நம்ம குளிக்கிற தொட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து போர் வந்து நம்ம போட்டிருக்கோம். போர் வந்து மொத்தம் அதாவது 850 அடி போட்டிருக்கோம். இந்த போரை காமிக்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாய்க்கால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை கன்று ஊண்டியிருக்கோம். ஆமாம், நிறைய ஊண்டியிருக்கோம் பார்த்திங்களா. ஆமாம், கருவேப்பிலை கன்று ஊண்டியிருக்கோம். அதுக்கப்புறம் அதாவது இதில் தனியாக வந்து வேப்பமரம் நட்டுருக்கு. இது கொஞ்சம் உரமாக இருக்கனால ஒரு பிரச்சனை இல்லை பார்த்திங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், இதில் 2 தென்னை மரத்துக்கும் நான் சென்டரில் ஒரு வேப்பமரம் இருக்குது பார்த்திங்களா, ஃபுல்லாக தரிச்சு விட்ருக்கு பார்த்திங்களா. இது வந்து அதாவது தென்னை மரக்குன்னா அது உள்ளே எந்த ஒரு மரமே இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நேரத்துக்கு வேப்பமரம் கூட வேப்பமரம் இருந்தால் நீங்கள் 4 மரத்தோட ஈல்டு வந்து இதில் பாதிக்குது. நல்லா பாருங்கள், இந்த வேப்பமரம் இருக்குது பார்த்திங்களா. இந்த வேப்பமரத்த கிளைகள் வந்து இந்த மரத்துக்கு போகுது, அப்புறம் அந்த மரத்தை டச் ஆகுது பார்த்திங்களா. அப்புறம் உள்ள இந்த மரம் டச் ஆகுது, அப்புறம் இந்த மரம் டச் ஆகுது. அதை வந்து நம்ம வந்து கருத்தில் கொண்டு இதை வந்து நம்ம வந்து தூரம் வந்து பிடுங்கி போட்டிருக்கோம். நம்ம அடுத்து வந்து இப்போ வெட்டி விட்டுருக்கோம். அடுத்து ஜேசிபி வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதே எங்கள் டேடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா. இதுலேயுமே கொஞ்சம் மக்காச்சோளம் தான் போட்டிருக்கோம். இந்த ரூமு முன்னாடியும் கொஞ்சம் மக்காச்சோளம் தான் போட்டிருக்கோம். ஆமாம், நான் இதில் கயிறு கட்டி விட்ருக்காங்க பார்த்திங்களா. இது வந்து எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா. இதுவுமே இது இப்படி கட்டக்கூடாது, அதாவது 3 ரோவில் கட்டியிருக்கணும். அதாவது இது ஃபஸ்ட் ரோ, சென்டரில் ஒன்று, லாஸ்ட்டில் ஒன்று கட்டியிருக்கணும். ஆமாம், இது போர் போடுறதுக்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா செலவாயிட்டு. அதாவது இதுக்கு 50,000 போர் போடுறதுக்கு 50,000 மோட்ரு வைக்குது, அவ்வளோதான், சரியாக போச்சு. ஓகேவா. இது பக்கத்து இதில் போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம போர். இது லாஸ்ட் பார்டர் தான் வந்திருக்கு. ஆமாம், இதுதான் நம்ம போரில் வந்து அதான் 900 அடிக்கு போட்டிருந்தோம் பார்த்திங்களா. நான் 410 அது கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி போடுவோம். அதாவது இந்த போரை வச்சு தான் நமக்கு வந்து இந்த கிணறே ரன்னிங் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். மற்றபடி கிணத்துல தண்ணி எதுவுமே இல்லை, சரியா. இது மழை காலம்லாம் மேலே வந்திருக்கு. மற்றபடி மே மாதம் கீழே லாஸ்ட்டில் போயிடும். அதுபோது போர் போட்டு தான் அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், சரியா. பாருங்க, மாடு மேய்ஞ்சிருக்கு பாருங்க, சின்னதாக பாருங்க. இப்படியும் விவசாயிகள் இருக்கத்தான் செய்வாங்க, ஓகேவா. அப்புறம் போர் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதில் காணருமே வந்து சவுக்கு மரம் கன்று நட்டுருக்கேன் பாருங்கள். இருக்கேன் பார்த்தீங்களா. இது களை கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு. ஆமாம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எதுவும் உங்களுக்கு விவசாயம் சம்மந்தமாக எதுவும் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதாவது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சப்போஸ் தெரியாத தகவலை மற்றவரோட தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பதிவு பண்ணுறேன், ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.